வணக்கம் மக்களே. இன்னைக்கு நிஃப்டி 24,131க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. 216 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக போயிருக்கு. 0.91% வந்து அதிகமாக முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 23,927. ஓப்பனே தான் இன்றைக்கான லோவும். அதுக்கப்புறம் நல்ல பாசிட்டிவ் ரேலி கொடுத்தாங்க. க்ளோஸ் வைக்கும் போது 24,131. 24,150 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை தாண்டினாங்கன்னா 24,350. அதுதான் பெரிய ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டி முடிச்சிட்டாங்கன்னா, க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மண்டே வந்து 24,350க்கு உள்ளவே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சைட்வேஸ் எதிர்பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப் 12,619க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. 65 பாயிண்ட்ஸ் அப்பில் போய் 0.52% பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 52,055க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. 148 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போய் 0.29% பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான மார்க்கெட் நியூஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃபார்மா இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 22,240க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. 511 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக போய் 2.35% வந்து பாசிட்டிவில் முடிச்சிருக்கு. டிஐஐஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5,723 crores வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் 4,383 crores விற்றுருக்காங்க. ஸோ டிஐஐஸ் வந்து நெட் பையர்ஸாக இருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. அடுத்ததாக ஜொமேட்டோ 8,500 crores வந்து QIP மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் 252.62க்கு வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. அது மூலமாக அவங்க 33.65 crores ஷேர்ஸை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ஸை வந்து எதுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, பிளிங்கிட்டோட எக்ஸ்பென்ஷனுக்காகவும் டார்க் ஸ்டோர்ஸ்க்காகவும் அவங்களோட மார்க்கெட்டிங்காகவும் உபயோகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மேஜர் பார்ட் ஆஃப் ஷேர்ஸை வந்து வாங்கினவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பிரபலமான யூஎஸ் ரேட்டிங் கம்பெனிஸான ஃபிட்ச், மூடிஸ் இவங்கெல்லாம் வந்து அதானி குரூப்ஸ்க்கு டவுன்கிரேட் ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கிரைசில் ரேட்டிங்ஸ் வந்து பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க அதானி குரூப்ஸ்க்கு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தும் வந்து நல்லா இருக்கிறதா அவங்க கருதுகிறாங்க. அதானி குரூப்ஸோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 1.37 lakh crores வந்து அதிகமாக இருக்குது. இது ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து அதானி குரூப்ஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அதானி க்ரீன் எனர்ஜி இன்றைக்கி 21.7% வந்து அதிகமாக இருக்குது. தொடர்ந்து 3 நாளாக வந்து அதானி க்ரீன் எனர்ஜி பாசிட்டிவில் முடிக்கிறாங்க. மொத்தமாக 48.8% வந்து அதிகமாக இருக்காங்க. என்எஸ்சி இன்றைக்கி தேதியிலிருந்து 45 புது ஸ்டாக்ஸை வந்து எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க என்ஹெச்பிசி, வருண் பீவரேஜஸ், பூனாவாலா ஃபின்கார்ப் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பாரதி ஏர்டெலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 1,875 கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறதாவும் ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறதாவும் அவங்க கருதுகிறாங்க. அது காரணமாக பாரதி ஏர்டெல் 4.2% வந்து ஒரு நாளில் அதிகமாக இருக்குது. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. 49% ப்ரீமியம் ப்ரைஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. இன்றைக்கான ஓப்பனிங் ப்ரைஸ் 220. ஆனால் இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது 207க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அலோகேட் ஆகலை. உங்களில் யாருக்காவது அலோகேட் ஆகியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அடுத்ததாக ஈஸ்மை ட்ரிப் எக்ஸ்போனஸ் டேட்டான இன்றைக்கி 10.2% ரேலி ஆகி 17.99க்கு க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியில் காண்பித்த எல்லா பங்குகளும் உதாரணத்துக்காக மட்டும்தான், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஓன் அனலைசஸில் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். நன்றி.